வணக்கம் நிகிதா. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 840 மெகாவாட் மின் நிலையத்தில் நிலக்கரி தேங்கும் பங்கர் டேங்க் சரிந்து விபத்து ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு பணியில் இருந்த 5க்கும் மேற்பட்டோர் சிக்கினர். இதில் 3 பேர் பலத்த காயத்துடன் மீட்கப்பட்டு மேட்டூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். மேலும் தொடர்ந்து மாயமானவர்களை தேடும் பணி நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் அந்த நிலக்கரி குவியலில் 2 பேர் சிக்கியிருந்தனர். அவர்கள் தற்பொழுது உயிரிழந்து விட்டதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. வெங்கடேசன், பழனிசாமி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த இருவரின் உடலை தற்பொழுது உடற்கூறு ஆய்விற்காக மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து அந்த நிலக்கரி குவியலில் மற்ற யாரேனும் சிக்கியுள்ளனர் என்ற கோணத்தில் தற்பொழுது 10க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு தீயணைப்பு துறையினர், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊழியர்கள் உயிரிழந்த சம்பவம் அறிந்த அவர்களது உறவினர்கள் தற்பொழுது அனல் மின் நிலையம் நுழைவாயில் பகுதியில் குவிந்து உள்ளே நுழைய காத்திருந்தனர். அப்பொழுது காவலாளிகளுக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீயணைப்பு வீரர்களும், வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் அந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த நிலக்கரி குவியலில் வேறு ஏதேனும் சிக்கியுள்ளனர் என்ற அச்சத்திலும் அந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணி நேரத்திற்குள் இந்த பணிகள் முழுமையாக நிறைவு பெறும் என்று அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அனல் மின் நிலையத்தில் விபத்து ஏற்பட்டு தற்பொழுது வரை 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் யாரேனும் இந்த நிலக்கரி குவியலில் சிக்கியுள்ளனரா என்ற அடிப்படையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நிகிதா.